அரசியல் ஆதாயத்துக்காக எதையும் செய்வதற்கு இன்றைய அரசியல்வாதிகள் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள். ஆனால் மகாராஷ்டிராவில் நடந்த ஒரு சம்பவம் நெஞ்சை பதற வைக்கிறது. அது பற்றிய விவரம் வருமாறு. மகாராஷ்டிராவின் நாண்டெட் மாவட்டத்தில் உள்ள கெரூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாண்டுரங் கொண்டமாங்கரே, வயது 28. சலூன் கடை நடத்தி வந்தார். இவருக்கு திருமணமாகி முதலில் ஒரு மகன் பிறந்தான். பிறகு இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்தனர். அரசியலில் ஈடுபாடு கொண்ட பாண்டுரங் ஊரில் நடக்கும் பிரச்சினைகளை எதிர்த்து முதலில் குரல் கொடுப்பது வாடிக்கையாக இருந்தது. இதனால் ஊர் முழுக்க பாண்டுரங் பிரபலம். வரும் ஜூன் மாதம் நாண்டெட் மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடக்கவிருந்தது. கெரூர் கிராம பஞ்சாயத்து தலைவராக போட்டியிட பாண்டுரங் முடிவு செய்திருந்தார். பாண்டுரங் போட்டியிட்டால் வெற்றி நிச்சயம் என்ற நிலைதான் இருந்தது. ஊரார் பலரும் அவருக்கு முன்கூட்டிய வாழ்த்து தெரிவிக்க ஆரம்பித்து விட்டனர். ஆனால் மகாராஷ்டிராவில் 2 குழந்தைகளுக்கு மேல் பெற்றவர்கள் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட முடியாது என சட்டம் உள்ளது. இதை கேள்விப்பட்டு பாண்டுரங் அதிர்ச்சியடைந்தார். நானா 3வது குழந்தை பெற்றுக்கொண்டேன். இரட்டை குழந்தைகள் பிறந்தது என் தவறா? என் மனைவி மற்றும் நண்பர்களிடம் புலம்பி வந்தார். எப்படியாவது நான் தேர்தலில் போட்டியிட்டே தீருவேன் எனவும் பாண்டுரங் கூறி வந்தார். அது பற்றி தன் நெருங்கிய நண்பர் கணேஷ் ஷிண்டேவிடம் ஆலோசனை நடத்தினார். அப்போது ஒரு குழந்தையை கொன்றுவிட்டால் நீ போட்டியிடலாம் என கணேஷ் ஷிண்டே சொல்ல பாண்டுரங் இதுதான் ஒரே வழி என்ற முடிவுக்கு வந்தார். இரட்டை பெண் குழந்தைகளுக்கு 6 வயதாகிறது. இரட்டையரில் மூத்த மகள் பிராச்சியை கொல்ல தீர்மானித்தார். அதற்காக சிறுமியை தன் மோட்டார் சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு அண்டை மாநிலமான தெலுங்கானாவுக்கு சென்றார். நிஜாமாபாத் மாவட்டத்தில் ஓடும் நிஜாம் சாகர் கால்வாய்க்கு பாண்டுரங் சென்றார். பெற்ற மகள் என்று கூட நினைக்காமல் கால்வாயில் மகள் பிராச்சியை வீசிவிட்டு பைக்கை ஓட்டி சென்று விட்டார். கால்வாயில் இருந்து குழந்தையின் அலறல் சத்தம் கேட்டு அருகே விவசாய தோட்டத்தில் வேலை செய்யும் பெண்கள் ஓடி சென்றனர். குழந்தையை பார்த்ததும் பெண்கள் காப்பாற்ற முயன்றனர். ஆனால் பலனில்லை. அதற்குள் குழந்தை நீரில் மூழ்கியது. இதனால் போலீசுக்கு பெண்கள் தகவல் கொடுத்தனர். போலீசார் விரைந்து சென்று சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குழந்தை யாருடையது என விசாரித்தனர். எந்த துப்பும் துலங்கவில்லை. இதனால் தெலுங்கானா போலீசார் சிறுமி இறந்து கிடக்கும் படத்தை சமூக வலைதளங்களில் பரப்பினர். வைரலான அந்த போட்டோவை நாண்டெட் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் பார்த்துவிட்டு தெலுங்கானா போலீசுக்கு தகவல் கொடுத்தார். அதைத் தொடர்ந்து தெலுங்கானா போலீசார் நாண்டெட்டில் உள்ள கெரூர் பகுதிக்கு விரைந்து சென்று விசாரித்தனர். பாண்டுரங்கை பிடித்து விசாரித்தனர். முதலில் குழந்தைக்கு உடல்நலம் சரியில்லை, ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறேன் என்று பொய் சொல்லி தப்பிக்க பார்த்தார். 2 தட்டு தட்டி விசாரித்ததும் மகளை கால்வாயில் வீசி கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். அதை கேட்டதும் பாண்டுரங் மனைவி மற்றும் குடும்பத்தினர் கதறினர். மொத்த கிராமமே அதிர்ச்சியில் உறைந்தது. மகளை கொல்ல எனக்கும் மனமில்லை. தத்து கொடுக்கத்தான் நினைத்திருந்தேன். ஆனால் அது பின்னாளில் பிரச்சனையாக வரும் என நண்பர் சொன்னார். அரசியல் வாழ்க்கைத்தான் முக்கியம் என நினைத்து கொலை செய்துவிட்டேன் என பாண்டுரங் அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்தார். அதைத் தொடர்ந்து அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தேர்தலில் போட்டியிடுவதற்காக பெற்ற மகளையே தந்தை கொடூரமாக கொன்ற சம்பவம் பற்றிய செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது.